சார் வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள் இல்லை நீங்கள் யூடியூப்புகளை சர்ச் பண்ணீங்களா? வேற யாரும் இந்த மாதிரி டைம் வாசிக்காங்களா? பாருங்க சவேரியா, அதாவது உங்களோட ஒரு கேள்வி கேட்காரு, இந்த பிள்ளை தொட்டுதான் இருப்பா கருதி யாருன்னு பார்க்கலாம். பேப்பர்லயே தொட்டு பார்ப்பேன், பார்க்க முடியல. நேற்று பார்த்தீங்களா, காவலாளியை கொடூரமாக தாக்கி ரீல்ஸ். விருத்தாச்சலத்தில் போதை கும்பல் வெறி. இப்போ கஞ்சா அடிச்சுட்டு ரீல்ஸுங்கிற பேர்ல ரோட்ல போறாங்க பிடிச்சி வெட்டு, பஸ் கண்டக்டர் பிடிச்ச டிரைவரை பிடிச்ச ஆட்டி வெட்டு கேட்டா ரீல்ஸ். நீங்களும் ரீல்ஸ் எடுக்கிறீங்களா? தெரியல, குமரி ஃபன்மேன் சொல்லிட்டு எப்படி எடுத்திருக்காங்க. ஒருவர் மீது துப்பாக்கி சூடு, மற்றொருவருக்கு மாவு கட்டு. நித்திரவில அருகே கல்லூரி மாணவி மீது கழிவு நீரை ஊற்றிய தம்பதி. சினிமா பார்க்க கணவர் அழைத்து செல்லாததால் புதுப்பெண் தற்கொலை. எந்த ஊர்ல நடந்தது? என்ன பண்ணலையா? அவன் படத்துக்கு கூட்டு போகலையா? என்ன கல்யாணம் ஆச்சுன்னா படத்துக்கு கூட்டு போனோம்ல. அப்படி நேத்து போன் பண்ணி காந்தி கண்ணாடி படம் பார்க்க வரேன்னு ஒரு ஆளுக்கு டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான். நம்ம போறதுதான் டைம் இல்லை. அந்த பிள்ளைட்டே கொடுத்துருக்கலாம், அந்த பிள்ளையா செத்துருக்காது. ஆமா, இங்க திருப்பூர்ல நடந்திருக்கு. நானும் வெளிநாட்டு இங்க வெளிஸ்டேட் நினைச்சேன். திருப்பூர் மாவட்டத்துல. திருப்பூர் மாவட்டம் எந்த ஊர் சொல்லுங்க? திருப்பூர் வெளிநாடு. திருப்பூர் மாவட்டம் எந்த ஊர்லக்காக? திருப்பூர் மாவட்டமே எந்த நாடுன்னு இருக்கிறது? காங்கயம், பனியாம்பட்டி, பாளையம் பகுதியை சேர்ந்த. காங்கயத்துக்கெல்லாம் பேருந்து நடப்புத்தகத்தோட நெல்லையில கராத்தே மாஸ்டர் ஒருத்தர் நம்மனாரு. அவர்கிட்ட கராத்தே படிக்க பசங்க வருவாங்கல்ல. ஆமா, அவங்கள கொண்டுட்டு பேரண்ட்ஸ் வருவாங்கல்ல. ஆமா, அது அழகான பிள்ளைகளை பார்த்து இவரு பேசி எடுத்து கரெக்ட் பண்ணி சோழியை முடிச்சுறது இவருக்கு வேலை. கொஞ்ச நாள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போயிடுவார் போல் இருக்கு. கராத்தே மாஸ்டர். ஆமா, கொலை மிரட்டல் விடுத்ததால் கைது. மாணவர்களின் தாயார்களை பசங்களுக்கு கராத்தே படிச்சு கொடுத்த கூட எக்ஸ்ட்ரா தாயாருக்கும் வேற படிச்சு இல்ல. அந்த பிள்ளைகளும் மட்டும் கராத்தே கத்துக்கிட்டா நல்லா இருக்கா? தாயாரும் அவங்களும் கத்துக்கணும்ல. இந்த மாதிரி பாலியல் தொல்லை வரும்ல, அதுக்காக கத்துக்கணும். யாரும் இது மாதிரி பண்ணா எப்படி தாக்கணும். கருங்கல் அருகே 9ஆம் கிளாஸ். ஆமா, அந்த கராத்தே மாஸ்டருக்கு அவருக்கு குண்டர் பாஞ்சிட்டு. இது வேற ஒருத்தர், அது வேற. அது திருநெல்வேலி. அதாவது மேக்சிமம் இந்த கராத்தே மாஸ்டர்கள் நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. மாவட்டமா இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு இதா மாட்டுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி டியூஷன் சென்ற ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் இப்படி வந்துட்டு இருந்து இப்ப வரிசையா கராத்தே மாஸ்டர் வந்துட்டே இருக்கு. கராத்தே மாஸ்டர் வந்துட்டு இருக்காங்க. சீமான் மீது நடிகை அளித்த புகார் வரும் 12ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை. சீமானுக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் அது விசாரணைக்கு வரும். பத்திரிகையில எலெக்ஷன் டைம் மட்டும் தான் அவனுக்கு விசாரணைக்கு வராது. மற்ற டைம் எல்லாம் சும்மா படுத்து கிடக்கும். அது ஏன் அப்படி இருக்கு தெரியலையே. இதுவாச்சு மாணவிக்கு பாலியல் தொல்லை, தாய் கள்ளக்காதலனுக்கு சாகும் வரை ஆயுள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரே அறையில் தங்கியிருந்த போது காதல் ஜோடிகள் மோதல். விடுதியில் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை. வீட்டிற்கு சென்று காதலனும் உயிரை மாய்த்து கொண்டார். திரிஷா. திரிஷான்னு இல்ல, அவ பேர், அந்த பிள்ளை பேர் திரிஷா. நகைக்காக பெண்ணை கொலை செய்த சங்கரங்கோயில் ஓட்டுநருக்கு ஆயுள் தண்டனை. சம்பவம் எவ்வளவு நாள் இருக்கும்? சம்பவம் 2013 2025 தண்டனை கொடுக்காவ. இந்த லட்சணத்துல இருக்கு. பாவம் அந்த 12 வருஷம் வெளியே தான் சுத்திட்டு இருந்திருப்பான். பரவாயில்ல, இதுல ஜாமீன்ல. ஆபாச படம் ஐஸ்வர் ராய் திடீர் வழக்கு. மார்பிங் படங்களால் அவஸ்தை. ஐஸ்வர் ராய் வழக்கு. மார்பிங் பண்ணி போட்டாங்களோ? மார்பிங் பண்ணி போட்டானுங்க. நம்ம மகேந்திரனுக்கே மார்பிங் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுட்டா இருக்கோம். அப்படியே அவரது வீடியோ நான் உன்னோட பார்க்கலையோ? உள்ள போய் பாருங்க. ரெண்டு ஆம்பளை ஐட்டத்துக்கு வீடியோ அனுப்புங்க. மகேஸ்வர் இது பார்க்கணும். இவர் கிடைச்சிட மாட்டாரு கேட்டீங்களா? ஐயோ, இந்த நாகர்கோயில்ல சிகிச்சை பெற்ற ஐடி பெண் ஊழியர் சாவான். தனியார் கருத்திருப்பு மையத்துக்கு ரூபாய் 70 லட்சம் அபராதம். அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனி பிள்ளை வந்து குழந்தைக்கு வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. ட்ரீட்மெண்ட்ல ஏதோ தப்பா ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. பிள்ளை இறந்து போச்சு. 70 லட்சமா? நோயாளிகளுடன் செல்லும் போது போதைப் பொருள் வாங்கி வந்து விற்பனை. ஆம்புலன்ஸ் டிரைவர் கைது. ஆம்புலன்ஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து வித்தாச்சுன்னா தெரியாதுல்ல வழியா. ஆமா, உள்ள எட்டி பார்த்தா நோயாளி படுத்திருப்பான். எங்க சயர்னு போட்டு போயிட்டே இருப்பான். ஆமா, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு ரூம் போட்டு யோசிப்பாங்களா இதுக்குன்னு. மது குடித்ததை கண்டித்ததால் தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. மேலகிருஷ்ணபுரத்தில் நடந்திருக்கு. ஆமா,
ஏன் கண்டிக்கிறீங்க? அவன் குடிச்சு இன்னும் 4 நாள் செத்துருப்பான். செத்துருப்பான். நீங்க தண்டிச்சனால தானே ஒரேடியா செத்துட்டான். கூட ஒரு 4 நாள் வாழ்ந்துருப்பான். ஆமா, அவன் வாழ்க்கையும் கெடுத்து முடியாது. அரசாங்கத்துக்கு வருமானமும் போச்சு. அப்ப இதை படிங்க தாங்கலாம். நான் படம் அது பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. படம் அந்த படத்தை ரொம்ப ஃப்ரெண்டா பார்க்கலாம். இந்த படத்தை எப்பனே பாக்குறது சிவனே? பேப்பர் வேணா கட் பண்ணி கொண்டு போங்க. அப்படி கொண்டு போக முடியாது ஐயா. அது ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, நீங்களே வாசிச்சிருங்க. என்னது? இப்போ வந்து பைக்கு, காரு இந்த இது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே 18% வரி குறைச்சிருக்காங்க. அதனால என்னன்னா பைக்கு, காரெல்லாம் ரேட் ரொம்ப குறையும். நேற்று எனக்கு பஜாஜ் ஷோரூம்லேருந்து ஃபோன் அடிச்சாங்க. சார் பைக் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு. நான் என்ன பைக்கு வாங்கியாச்சு அப்படின்னு. பஜாஜ் எங்க? அந்த இங்கே கொட்டாரம் பஜாஜ். அப்படி சொன்னாங்க, இது மாதிரி ரேட்லாம் குறைஞ்சிருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. நான் பைக் வாங்கிட்டேன் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் விசாரிச்சப்பறம் தான் தெரியுது, காருக்கு இது மாதிரி ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தா, கொட்டேஷன் வாங்கி தரான். அவருக்கும் ஃபோன் பண்ணி ஒரே டார்ச்சரான். அப்போ அவர் சொன்னாராம், எத்தனையோ 17ஆம் தேதி இருந்ததோ அம்முக்கு வருதான். அதனால 17ஆம் தேதிக்கு மேலே இன்னும் குறையுமா, அதனால் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னாரு. அதனால் 17ஆம் தேதிக்கு மேலே பைக்கோ காராக வாங்குறவங்க வாங்கலாம். அதுதான் இன்னைக்கு காலையில் நியூஸ் போட்டிருந்தோம். நான் காலையில் ரீல்ஸ் கலைஞரில் உட்காந்து ரீல்ஸ் செல்லும்போது வந்துச்சு. இந்த ஒரு அந்த இதை பைக்கெல்லாம் போட்டு 2-3 மாடல் பைக் போட்டு, இந்த பைக்கு 10,000 குறைஞ்சிருக்கு, இந்த பைக்கு 13,000 குறைஞ்சிருக்கு. அது எதுக்காண்டி குறைஞ்சுன்னு ரீசனை போடல. இப்படிலாம் இப்போ கையில் இருந்த ஸ்டாக் வளர்த்தையும் தீர்த்துவாங்க குறைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா 20,000 குறையும். இப்படியெல்லாம் யாரும் மக்கள். உத்தரப்பிரதேசத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இன்ஜின் தனியாக கலந்து ஓடியதால் பரபரப்பு. நடு வழியில் நின்ற பெட்டிகள் பரபரப்பு தகவல். பெட்டி மட்டும் தனியாக நின்று இருக்கோம். இல்ல அந்த பெட்டில இருந்து யாரும் சட்டி போட்டுருக்க மாட்டாங்களோ? பெட்டி சட்டி லாஜிக்கே இல்லாம பிள்ளையாரு நினைச்சு பாருங்களா, இன்ஜின் மட்டும் போயிட்டே இருக்கு. நானும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இன்ஜினுக்கு பின்னாடி மாட்டின அந்த கொக்கி கலந்துட்டு போல்றது. எங்க விட்டு போறியா? யோ வாயா வந்து கூட்டு போய். என்னடா அங்க இருந்த இன்ஜினா காணோம். என்ன வண்டி ரொம்ப நேரம் இங்க நிக்குது, அங்க வேற ஏதோ ஒரு வண்டி ஓடுது. அவன் அடுத்த ஸ்டேஷன்ல போயிட்டான். யோ இறங்குங்க அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தரும் இல்லை, ஒரு பெட்டி. நீ மட்டும் ஏன்டா தனியா வந்திருக்க? கூட்டிட்டு போனவங்களாம் எங்கேயா? அங்க இருந்து 10,000 பேரை கூட்டு வந்தா அவங்க எல்லாம் எங்கேயா? இதுல வேற ஸ்டேஷன்ல வந்து காத்திருப்பாங்க, மகன் வருவான்னு காத்திருப்பாங்க. யோ எங்கயா அவங்க எல்லாம் எங்கயா? யாரு கூட்டு வந்தவங்களா எங்க? ஐயோ ஒருத்தர் ஏறவங்க எல்லாம் லக்கேஜ் நிற்பாங்க, நாங்க எங்க ஏறதுக்கு? அவனுக்கு அந்த இது இல்லாம வந்திருக்காங்க. எப்படி வந்தா மாட்டல போயிட்டு இருந்து கலந்துட்டு கரெக்டா எப்படி அந்த லோடு தெரியாம இருக்கும் போது அவனுக்கு அது என்ன தெரியலையே. கொஞ்சம் தூரம் பார்த்துருப்பானா இருக்கும். என்ன வண்டி ஃப்ரீயா போகுது, வண்டி ஃப்ரீயா போகுதுன்னு வந்துருப்பாரு. லோடிக்கு போனாவே வண்டி போகுது. அதனை பார்த்து முடிச்சுல எப்படி இல்ல ராஜசாரமாரி பட்டி யாராவது ஓட்டிருப்பாங்க வண்டியா? நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கான்னு சரி. அது கேப்ல நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நல்லா தானே கொஞ்சம் ஒரிஞ்சு கிடையாது. சரி, போமா, கிளம்புவோம்.